பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, இன்று இந்த பெருந்தொடக்கு இருக்கு பார்த்தீங்களா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரும்பாலும் ஏற்படும். எதற்காக எல்லாம் நமக்கு தெரியும். பெருந்தொடக்கு ஏற்பட்டுட்டா சில பேர் நினைப்பாங்க, நகத்தை வெட்டக்கூடாது, தலைமுடியை எடுக்கக்கூடாது, மீசையை எடுக்கக்கூடாது, இப்படிலாம் யோசிப்பாங்க. கடைக்கு போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது, இப்படிலாம் சில பேர் நினைத்து கொண்டு இந்த அமல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது. எனவே இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இதெல்லாம் கூடும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் பதிவிடுகின்றேன். யஜூசு லில் ஜுனுபி, பெருந்தொடக்கூடியவருக்கு கூடும். வல் ஹாயிதி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருப்பாங்க. மாதத்தில் குறைந்தபட்சம் 3 நாட்கள், அதிகபட்சம் 10 நாட்கள். இந்த நாட்கள்ல சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க, இல்ல அங்க இருக்கக்கூடிய மூதாட்டிகள் சொல்வார்கள். ஆனா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. தொழுவக்கூடாது, குரான் தொடக்கூடாது, குரான் ஓதக்கூடாது. பெருந்தொடக்குள்ளவருக்கும் இதுதான் நிலைமை. மாதவிடாயில இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இதுதான் நிலைமை. பெருந்தொடக்கு இருக்கக்கூடிய ஆண் குளித்து விட்டால் தொழுகலாம், தொழுகணும், குரான் தொடலாம், குரான் தொட்டு ஓதலாம், தொழாமலும் ஓதலாம். பெருந்தொடக்குக்காக குளிக்க பிறகு பெருந்தொடக்கு இருக்கும் பொழுது பார்க்காமலும் குரான் ஓதக்கூடாது. பாருங்க, ஃபிக்ஹுடைய மசாயில், யஜூசு லில் ஜுனுபி வல் ஹாயிதி, மாதவிடாய் காலங்களில் பெருந்தொடக்குள்ள ஆண்கள் அல்லது பெண்கள் இஸாலத்து ஷஅரி, தலைமுடியை எடுப்பது யஜூசு, ஜாயிஸாக இருக்கிறது. இந்த நிலைமையில பெருந்தொடக்குல இருக்கிறாங்க, தலைமுடி வெட்டலாமான வெட்டலாம், மொட்டை அடிக்கலானா அடிக்கலாம், மீசை எடுக்கலானா எடுக்கலாம். நகத்தை வெட்டலாமான்னு கேட்டா பெருந்தொடக்குள்ள ஆணும் பெருந்தொடக்குள்ள பெண்ணும் எடுக்கலாம். ஹாயிது, மாதவிடாயில் காலத்தில் இருக்கக்கூடிய பெண் நகத்தை வெட்டலாமானா வெட்டலாம். வல் ஹுரூஜு இலல் சூகி, கடை வீதிக்கு போகலாமா, பொருள் வாங்க போகலாமானா போகலாம் என்பதாக சொல்லப்பட்ட சட்டம் மார்க்க சட்டமாக இருக்கிறது. இதை போன்று எல்லா காரியங்களும் செய்யலாம். மின் கைரி கராகியத்தின், எந்த விதமான கராகியத்தும் கிடையாது, மக்ரூவும் கிடையாது, கூடும். சொல்லக்கூடியவர் யார் தெரியுமா? ரவாஹுல் புகாரி, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் மார்க்க சட்டத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.